இயேசு கிறிஸ்துவனுடைய இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் செய்திக்குள்ளா கடந்து சொல்ல போறேன். இப்ப என்ன சொல்ல போறேன்னா, அநேகருக்கு தேவன் வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். ஐ எம் பியாண்ட் மை ஐ ஹேவ் டு வாக் வித் மை டைம், ரைட்? அப்போ ஆண்டவர் சில வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார், சில ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், சில வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார், சில அறிவுரைகளை கொடுக்கிறார், எல்லா காரியங்களையும் ஆண்டவர் கொடுக்கிறார். இவைகள் உங்களுக்கு அந்தந்த நேரத்தில் பலிப்பதில்லை. நல்லா கவனிச்சுவாங்க. கொஞ்ச நேரத்தில் இதை நான் கிராஸ் பண்ணிடுவேன், இந்த வாட் ஐம் கோயிங் டு டெல். அப்போ தீமோத்தேயுக்கு பவுல் சொல்றாரு, 1 தீமோத்தேயு 1:18, என் குமாரனாகிய தீமோத்தேயே, உன்மேல் உரைக்கப்பட்ட வசனங்கள் தீர்க்கதரிசன வசனங்கள் நிறைவேறும் பொருட்டாக நல்ல போராட்டம் போடு. உன்னை பற்றி இப்ப சாத்தானுக்கு தெரியாது, நான் சொல்றேன். உன்னை ஆண்டவர் பயன்படுத்த போறாருனாக்கா உன்னை சாத்தான் நீங்களும் பிடிச்சிக்குவான், என்ன விட்டுருவான். ஏன்னா ஒன்னு வச்சு செய்ய போறாரு. அப்போ நீ அதை பெற்றுக்கணும்னா நீ நல்ல போராட்டம் போடணும். சொல்லிட்டீங்க பிரதர், எப்படா நடக்கிற அளவுக்கு ஜோம் பண்ணுங்க நான் என்கிட்ட சொல்ல பேசுறேன். இட் டசன்ட் ஒர்க் தட் வே, ரைட்? அப்போ இது சான் சொல்லியிருக்காரு. சங்கீதக்காரன் ஒரு காரியத்தை சொல்றான். சில காரியங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கறான், சில காரியங்கள் ஆண்டவர் சொல்றாரு, சில நல்ல வரலாம் சொல்றான், வார்த்தான். திடீர்னு சொல்றான், ஆண்டவரே ஒவ்வொரு நாள் நான் சர்ச்சைக்கு போறேன், என் கைகள் எல்லாம் சுத்தம் இல்லாமல் நான் கழுவுறேன், உன் பீடத்தை நான் சுற்றி சுற்றி வருகிறேன். உன்னை சாத்தான் என்ன பண்ணுவான்னு சொன்னீங்கன்னா, நீ சரியாக உன்னுடைய வாக்கத்தை அணுகலன்னா உன் பீடத்தை சுற்றி சுற்றி வந்து நிற்ப, செக்கு மாடு மாதிரி. அதை ஒன்று செய்வான். இதுக்கு 2 காரியம் உனக்கு தெரியும். ஒன்று, ஆண்டவர் குறித்த காலத்திற்கு என்று சில காரியங்களை வைத்திருக்கிறார். அந்த காலத்துல தான் நடக்கும் அது, ரைட்? ஸோ எல்லாத்துக்கும் காரணம் மெச்சூரிட்டி இருக்கணும் இல்லையா? அது ஒரு காரியம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வசனம் யோசேப்பை ஒரு குறிப்பிட்ட நாள் வரை புடமிட்டது. புடமிட்டது இந்த வார்த்தை சாங்டிபிகேஷன் தான் குறிக்கிறது இல்லையா? உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை தெரிந்தெடுத்தேன், வெள்ளியை போல புடமிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சாங்டிபிகேஷன் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாமே டுகெதர் நீங்க செய்யும் போதுதான் உனக்கு கொடுத்த வாக்கு வரும். ஏன்னா நானும் நீங்க வந்ததில்லைன்னு சொல்லி தலையில் கை வச்சு ஒன்று நான் மறப்பதில்லை, என்ன ஆண்டவர் மறந்த மாதிரியே இருக்கிறார். ஏன்டா அவர் அம்மா சொன்னாங்க, எவ்ரிடே ஒரு சாட்டர்டே இருந்தா நல்லா இருக்கும் பிரதர். ஐயோ கஷ்டமான வேலை, ரைட்? எங்களுக்கு கஷ்டம். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு காரியத்தில் ஒரு ஸ்டாக்னேஷன் வருதுன்னா அதுல பேக்ல ஏதாவது ஹிச்சப் இருக்கான்னு பாருங்க. பெயின் இருக்கு இல்லையா? பெயின், இந்த பெயின் பாடியில ஒரு இடத்துல, என் டாக்டர் ஒரு நாள் முந்தி பார்த்தீங்கன்னா இங்க வலிக்குது சொல்லிட்டே இருந்தான். ஒரு வயசான டாக்டர், அவர் அந்த காலத்து LMPR பாருங்க, யாருமே இல்லைன்னு கூப்பிட்டு போனேன். அவன் பார்த்தவொன்னே இங்கே வலிக்குதா, உனக்கு ஸ்டோன் இருக்குது, டேப்லெட் எழுதி கொடுத்தா. சார் எப்படி சார் அப்படி சொல்றீங்க? சரி பாரு, பக்கத்தில் போய் எக்ஸ்ரே எடுத்து போட்டாலும் ஸ்டோன் இருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துக்கு ரிஃப்ளெக்ஸ் ஆகுது இல்லையா? அப்போ பெயின் ஒரு இடத்துல இருக்குது, உனக்கு ஒரு ஆண்டவருக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் உனக்கு வரலன்னா செக்அப் பண்ணிக்கோ எங்க இருக்கிறேன்னு. ஒரு நல்ல படிச்சவன், எனக்கு 1 வருஷம் சீனியருங்க, நல்லா தான் ஆஃபீஸை விட்டு போனா அடுத்த நாள் செத்துட்டான்றாங்க. நான் கேட்டேன், எப்படியா செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டு 12 மணிக்கு இங்கே வலிச்சுதான். அவன் சொன்னா, நான் ஆஃபீஸில் கூட இப்படி தான் வலிச்சுது. என்ன பண்ணீங்க சார்? கொஞ்சம் அமிர்தாஞ்சந்த் வச்சு செத்தேன். அந்த அம்மா எல்லா அமிர்தாஞ்சந்த் போட்டு தேய்ச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சு ஆட்டு. ஏதோ இருக்குது உள்ளுக்குள்ள. இவன் நினைச்சிருக்கிறான் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம், கேஸ்ட்ரைட்டிஸ்னு. அப்போ என்ன உனக்கு முன்னேறலன்னா நீ யோசிக்கணும், ரைட்? உன் வாழ்க்கையில மற்றவங்களை கொடுத்து கவலைப்பட மாட்டான். உன்னை வைத்து ஒரு 10,000 பேர் அவன் ஆதாயப்படுத்துறான், இன்னைக்குல இருந்து உன்னை துரத்தி அடிப்பான், ரைட்? டிசப்பாயின்மெண்ட்ஸ் கொண்டு வருவான். ஆன்மீக சரீர பிரகாரத்தில் டிசப்பாயின்மெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தேன். அன்ஹாப்பினஸ் ஃப்ரம் ஃபெயிலியர். ஸோ யூ ஃபீல் லெட் டவுன். உனக்கு அன்ஹாப்பினஸ் ஃப்ரம் ஃபெயிலியர் வந்துருச்சுன்னா உன்னுடைய டைரக்ஷனும் உன் டெஸ்டினிலாம் நீ மறந்துடுவ, ரைட்? உன் வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அந்த காரியம் செய்ய முடியாது, ரைட்? இப்போ 2 காரியம் சொல்ல போறேன். எதனால தாமதம்னு நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்களுக்கெல்லாம் ஆண்டவர் நல்ல மெமரி கொடுத்துருக்காரு. தீர்க்க தரிசனம் என்ன? முதல்ல நம்மளை பார்ப்போம், அப்புறம் ஆண்டவரை பார்ப்போம். முதலாவது, யூ ஆர் அன்ஃபிட் டு ரிசீவ் அ மிராக்கிள். என் வாழ்க்கையில ஆண்டவர் வாக்கு தந்து கூட நடக்கிறதுக்கு நான் அதுக்கு ஸ்பிரிச்சுவலி ஃபிட்டா இருக்கணும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். இன்னொன்னு என்னன்னா, பவர் மினிஸ்ட்ரி பண்ணோம் இல்லையா? பவர் மினிஸ்ட்ரி பண்ணோடைய நோக்கமே என்னன்னா, ரிசல்ட் ப்ரொடியூசிங் எவாஞ்சலிஸ்ட் பாஸ்டர்ஸ் உண்டாக்கணும் தான், ரைட்? அதை பற்றி போக வேண்டாம்.
நான் வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன், நீங்க வாங்கலன்னா எப்படிங்க? இதாங்க கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பொட்டலாம் கட்டின்னு வரேன். சரி, அப்ப 2 காரணம் சொல்லிட்டான். ஸ்பிரிச்சுவல் ரெண்டாவது ஐரசி. மூணாவது வந்து நீ உனக்கு என்கிட்ட ஒரு அம்மா சொன்னாங்க, நான் வந்து கொஞ்ச நாள் வேற ஊர்ல இருந்தேன், என் டாக்டர்லாம் அந்த காலத்தில் நாங்களாம் நல்லா ஆவிக்குறி சொல்லி போயிருந்தோம், அங்கே வந்து எல்லா தீர்க்கசும் தவறாக சொல்லி எங்களுக்கு ஹோலி ஸ்பிரிட் மேலேயே ஒரு ராங் வைப்ரேஷன் வந்துருச்சு. குவைட் பாசிபிள். இட் இஸ் கால் இன்ட்யூஷன். மைண்டும் ஸ்பிரிச்சுவல் மைண்டும் சேர்ந்து போகுது. ரைட், 3 காரியம் சொல்லிட்டோம். செக் இஃப் இட் இஸ் இன்ட்யூஷன். 4வது, உனக்கு கொடுக்குற காரியங்கள் வந்து டைம் பவுண்டாக இருக்கணும். அப்போ அவனுக்கு டைம் தெரியணும். அடுத்தது பார்த்தீங்க, எல்லா ப்ராஃபசைடு காரியங்களும் ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்ட்ரக்ஷனோட இருக்கு. ரைட், இதை செய்தா இதை செய். சும்மா வந்து கத்தரன் மேய்ப்பரா இருக்கான இருக்க மாட்டார். எப்படி இருப்பார்? மரண பள்ள தோக்கணும்னு பயப்படும். ஏன் மேய்ப்பரா இருக்கணும்? உனக்கு ஆண்டவர் உங்ககிட்ட என்ன காரியங்களை எதிர்பார்க்கிறாரோ, ஒரு எவாஞ்சலிஸ்டா, ஒரு பர்சனா, அதுக்காக இன்னைக்கே நீங்க தயாராக ஆரம்பிக்கணும். ஏன்னா ஆண்டவர் போய் சொல்ல போறது இல்லை, அன்லெஸ் நீ ஜெகா வாங்கிட்டாதான், நீ பேக் ஸ்லைட் ஆயிட்டாதான். அப்போ எனக்கு குயிக்கா சொல்லிடுறேன். தீர்க்கதரிசன நிறைவேறாம இருக்க காரணம் என்ன? யுவர் ஸ்பிரிச்சுவல் அன்ஃபிட். 2வது வந்து நீ ரிசீவ் சொல்லிட்டு வாங்கணும். ப்ராஃபிட் இன்ட்யூஷன்ல சொல்லியிருக்கிறா பாருங்க, டைம் பவுண்டா இருக்கா பாருங்க, கட்டைகளோடு இருக்கிறது. ரைட், சரி. இப்ப பாருங்க, அடுத்த சொல்ல பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், நல்லா கவனிங்க. இதுதான் நீங்க கத்துக்க வேண்டிய காரியம், இதுல மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. இது என்னன்னா, இதை பயன்படுத்தி சாத்தான் என்ன செய்வான்? முதலாவதா, சாத்தான் உன்னை தனிமைப்படுத்தி தேவன் உன்னை நிச்சயம் நேசிக்கவில்லை என்று சொல்லுவான். ஒவ்வொரு காரியம் சொல்லும் போது ஏண்டா உனக்கு இதெல்லாம் நடக்குது, எல்லாம் நல்லா இருக்கானடா, அவங்க ஆபீஸ்ல சுத்தி பாடுறா, எல்லாம் சிரிச்சின்னு வந்துடுறான், நீ ஒரு தான் அப்படி உட்காந்து, எல்லாருக்கும் வேலை கிடைக்குதா, எல்லாருக்கும் கல்யாணம் ஆகுதுடா சொல்லுவான். 2வது, உங்க வீட்டு காரியங்களை கவனிடா. உன் புள்ள குட்டிங்கெல்லாம் பஷ்டப்படுறது, ஒய்ஃப்ஸுக்கா இருக்கிறாங்க, அது சொல்றாங்க, ஆபீஸ்ல காரியம் எல்லாம் இருக்கு, இவன் போய் எங்க நம்ம உலகத்தை ரட்சிக்கிற மாதிரி பண்ணின்னு இருக்கிறான். உன் வீட்டு காரியங்களுக்கு கவனிமா. ரொம்ப லாஜிக்கலா இருக்கும். நான் கஷ்டப்பட்டு நினைச்சிருக்கேன், சாத்தான் சொல்றதான கரெக்டா இருக்குது. வீட்டில் கவனிக்க வேண்டிய காரியம் எவ்வளோ இருக்குது. ஸ்ட்ரகிளிங் டு லிவ் சொல்லுவோம். 3வது, நீ யார் மூலமாய் ஒன்னு உயிர் மீட்சி அடைகிறாயோ அவரை ஈஸியா கட் பண்ணி விட்டுருவான். நீங்க பாத்துக்கோங்க, எல்லாருக்கும் நடக்காது. அப்புறம் தவிப்ப நீ தனியா போனோன்னு. ஏன்னா அவன் மூலமா வருகிற கிரேஸ் கிருபை அந்த நாட்கள் முடிகிறதுக்கு முன்னால் நீ வெளியே போயிட்டீங்கன்னா அது கெட் லாஸ்ட். சில பேருக்கு பாத்தீங்கன்னா இங்க பிசாசு போன பிசாசே வந்துடும். உன் வாழ்க்கையில ஒரு கிருபை இருக்கு, அந்த ஆளோட இணைக்கிறாருன்னா ஏதோ ஒரு நோக்கத்தோடு. இங்க இருக்கவங்களுக்கு நீங்க சொல்லட்டுமா, இங்க இருக்கவங்க சான்ஸே இல்ல. ரவி செல்வன் நீ சாட்சி சொன்னார் இல்லையா, திருநெல்வேலியில இருந்து ஜோமன்ட்டு வராரு, சனிக்கிழமை 7 மணிக்கு குப்பை கொட்ட மாட்டார் சிவா, 7 மணிக்கு குப்பையை தொட்டி எடுத்துட்டு போறாரு. இவர் மழையில் நஞ்சு நிற்கிறாரு, கொடையை கொடுக்குறாரு, வந்துட்டாரு. இன்னைக்கு பெரிய முக்கியமான ஒரு ஆளாகிறார். நம்மளுக்காக ஜெயிப்பிக்கிறாள் அந்த அம்மா வந்து உழுந்து கிடது. அப்போ உன்னை வந்து யார் முடிச்சா கட் பண்ணி விட்டுருவான். என்னடா முந்தி மாதிரி இல்லையாமே, உன்னை வந்து துன்மார்க்கனோட ஒப்பிடுவான். அவன் நல்லா இருக்கான், அவன் குடிக்கிறான் முடிக்கிறான், இதெல்லாம் பண்ணின்னு இருக்கிறான், நீ தான் கஷ்டப்பட்டு இருக்கிற ஜெபம் பண்ணிக்கின்னு அது சொல்லுவான். நாளை பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வாக்குத்தடம் கொடுப்பாரு, இவன் ஏடிஎம்ல பணம் போட்டுட்டு யுவர் ரிக்வெஸ்ட் இஸ் கெட்டிங் ப்ராசஸ் பண்ணி வெளியே போயிடுவான். வர்றவன் வந்து கார்டையும் எடுத்துக்குவான், சாத்தான் கார்டையும் எடுத்துக்குவான், துட்டு எடுத்து பாக்கெட்டில் போட்டு போயிடுவான். வந்து பார்த்தா ஒன்றும் இருக்காது. உனக்குன்னு ஒரு ப்ராசஸிங் டைம் இருக்குல்ல, எல்லாத்துக்குமே ஒரு ப்ராசஸிங் டைம் இருக்கு. கள்ள நோட் மட்டும் தான் உடனே அடிச்சிடறான், மிச்சம் எல்லாமே டைம் இருக்கு இல்லையா. அடுத்தது பாருங்க, உன்னை சிறிய வட்டத்தில் வரைஞ்சு உட்கார சொல்லணும். உட்கார்ந்துட்டீங்கன்னா உன்னுடைய டெஸ்டினி சிறிய வட்டமாயிடும். ரைட், புரியுதா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில இது ரொம்ப முக்கியம். அப்ப நீ என்ன சொல்லிட்டு இருப்பனா, சார் உன் பீடத்தை நான் சுற்றி சுற்றி வராண்டவர், எனக்கு நீங்க ஒன்றும் செய்யல. ரைட், சரி. ஒரு தேவ மனுஷன் இருக்காரு, இன்னும் இருக்காரு. இவர் எங்கேயோ ஒரு ஊருக்கு போயிட்டு ஊருக்கு போறாரு. போகும்போது பாத்தீங்கன்னா டிரைவர் பேக் சீட்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருக்கு யூரின் வந்துடுச்சு. ஏஜ் போய் கேட்கிறாரு டிரைவர், ரொம்ப அசிங்கமா இருக்கு கேட்கறதுக்கு, சின்ன பையன் மாதிரி, ரொம்ப என்னால டாலரேட் பண்ண முடியல. முதல் இல்லைன்னாலும் அப்புறம் சரி இப்படி வந்து உட்காந்து அவர் உட்கார்ந்து 2வது நிமிஷம் ஹெட் ஆன், அந்த லாரியோடைய படத்தை நான் பார்த்தேன். ஹெட் ஆன் கொலிஷன், டிரைவர்ல இருந்து அந்த ரைட் சைடு ஓரத்தில் உட்காந்து அத்தனை பேரும் காலி. இவன் பாருங்க, எடுத்தவன் பையோட வந்திருக்கான். நானும் தான் பைய வச்சுட்டு வருவேன், போயிட்டு வரலான்னு. ஆண்டர் பையோட எடுத்துன்னு போடான்ட்டு
ஸ்பிளிட் செகண்ட் உன் லைஃப் காணும். ஆண்டவர் காப்பாற்றலன்னா நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்குது, அதை ஆண்டவர் உன்னை காப்பாற்றுறான்னு நீ நினைச்சிருக்கிற. என் ஜெனட்டிக் பேக்ரவுண்ட் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரவீந்திரநாத் தாகூர்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் ஒரு புக் எழுதியிருக்காரு. அதில் என்னன்னா, அவர் ஒரு இடத்துல போறாரு, வெஸ்ட் பெங்கால்ல நிறைய ஃபெரிஸ் இருக்குது, படகுகள். அந்த ஃபெரிஸ்ல ஓடுறாரு, பார்த்தா ஃபெரி போயிடுச்சு. கூட ஒரு விசுவாசி வந்தாரு, ஒரு யூரோப்பியன். அப்போ யூரோப்பியன் சொன்னா, காட்ஸ் டைமிங்க, அது பண்ண போதுங்க, இந்த ஆள் கத்துனான், அந்த ஆள் உங்களுக்கெல்லாம் மூளை இல்லைடா, என்னடா காட்ஸ் டைம் இருக்கு, எனக்கு முக்கியமாக ஒரு மீட்டிங் போகணுன்னு. அரை மணி நேரத்தில் தான் ஒரு செய்தி, அந்த ஃபெரி கவுந்து விழுந்துருச்சுன்னு. இவன் உண்மையாக நேசிக்கின்ற தெய்வன் உன்னை காப்பாத்திருக்காரு. உனக்கு தெரியாது, ஆண்டவருக்குன்னு ஒரு நேரத்தையும். அதாவது 20 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் அமெரிக்கா போனார். இப்பெல்லாம் அப்படி இல்லை, இப்படியோ ஆயிடுச்சு. அப்போ ஒரு கார்த்து சொன்னார். அவர் ஒரு ஹைவேல போனார். போயிருக்கும்போது அவர் பஞ்சர் ஆயிடுச்சான். அவன் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, மெயின் ஊர்லேருந்து 200 கிலோமீட்டர் தூரத்தில் தான் ஃபார்ம் வச்சிருப்பான். சிறுன்னு போகுது, காப்பி யாரும் இல்லை. கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் வேன் வந்து கேட்டான், ஏன் சார் என்னாச்சு, வாட்ஸ் ப்ராப்ளம், போலீஸ். நான் சொன்னேன், யாரும் உங்களை நான் கூப்பிடவே இல்லையான்னு. இல்லையா, மேலே ஒரு ஹெலிகாப்டர் இருக்குது, திருண்டா, அங்கேருந்து இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்குதுன்னு. ஆண்டவர் உன்னை பார்த்துட்டு இருக்கிறாரு. நீ நினச்சிக்காத புத்திசாலியா இருக்கிறதுனால நான் காலையில இருந்து கரெக்டா என்னுடைய டைமிங்லாம் போட்டுட்டு இது ஆண்டவர் ஏமாத்திடுறேன்னு. ஏதாவது செய், நீ ஒன்று செய்யலனாக்கா என்ன பண்ணுவார், ரைட்? அப்போ ஆண்டவர் உன்னை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒரு ப்ரொஃபஸர் போட்ல போயிருந்தாராம். அப்போ அந்த ஆள்கிட்ட சொன்னாங்க, என்ன சார் பண்றீங்க? நான் ஒரு ப்ரொஃபஸருங்க, எனக்கு அக்ரானமி தெரியும், அந்த ட்ரிக்னாமெட்ரி தெரியும், ஜியோமெட்ரி தெரியும் சொன்னாங்க. திடீர்னு கொஞ்சம் ஒரு சின்ன வேலையில இது விழுந்துச்சு. அப்போ நான் சார் இந்த ப்ரொஃபஸர் அவனை சார்னு கூப்பிட்றான். அவ்வளோ நேரம் வாடா போனான்னு, சார் என்னை காப்பாத்து சார். நான் என்ன சார், என்னென்னமோ ட்ரீ, அந்த ட்ரீ, இதெல்லாம் ட்ரீலாம் தெரியும் சொல்லுங்க, ஸ்விம்மிங் தெரியாதான்னு கேட்டானா. நல்லா போது, நீ போயின்னு இருக்கிற, உனக்கு ஸ்விம்மிங்கே தேவையில்லை. ஆனா கவுந்துருச்சுன்னா உனக்கு ஸ்விம் பண்ற, உன்னை காப்பாற்றி விடுறதுக்கு இயேசுநாதர் வரணும், உன் குடும்பத்தில் அங்கத்தினருக்கு வரணும். இவன் சொன்னல ராகேல், பிள்ளை கொடுமையில சாவரேனா, ஆத்துமாக்களை தாங்காண்டவரே என்னை பயன்படுத்துங்க. அப்படி இருந்தேனாக்கா ஆண்டவர் என்னோட ஆயுஷ் நாட்டில் கூட்டியிருந்தா உன்னுடைய ஊழியத்தை ஸ்டார்டிங் அப்படி எழுதிட்டு போ. இன்னைக்கு டிசைட் பண்ணிட்டு போகும்போதுக்கு முன்னால நான் என்ன பண்ண, ஒரு டெம்ப்ளேட் போடுங்க. டெம்ப்ளேட் என்ன தெரியுமா? வாட் ஐ எம் கோயிங் டு டூ எக்ஸ்க்ளூசிவா. நான் ஒரு வாட்டி லட்சுமிபுரம் போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா 3 பேரை கூப்பிட்டு பண்ணேன் ஆதி நாட்களில். ஆனால் நான் தான் எல்லாம் மெயினாக இது பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ப்ரேயர் பண்ணுறேன். ஒரு கை, அந்த இடத்துல 20 ரூபானா பெரிய கை, ஒரு 20 ரூபாய் எடுத்து என் கையில் கொடுக்குது, ஒரு நல்ல ஒயிட் கை. அப்புறம் என்கிட்ட அதை வாங்கி 5 ரூபாய் 4 மாற்றி எல்லாருக்கும் 5 ரூபாய் கொடுத்தது. அப்போ நான் முடிச்சோன்னு சொன்னாங்க 4 பேரை வச்சு, எனக்கு என்ன கூலி கொடுத்தாலும் அதே நான் அவங்களுக்கும் கூலி. நான் அவங்க ஒன்றும் செய்யலை. நினச்சிக்க அதை இப்படி உட்கார போகிறேன், ஒன்றுமே இல்லையா. கொஞ்ச நாள் முதல் வந்த போது எக்ஸைட்டடிங்க, அது இப்போ ஒன்றும் இல்லை நினைக்காத. என் நாமத்தினும் தன்னை செய்கிற அன்பின் பிரயாசங்களால் மனதோட அநீதியில் எழுதையும் இல்லை, எல்லாமே கணக்கில் வச்சிருக்காரு. ஆண்டவர் உனக்கு ஒரு நாள் சொல்லுவார், இதை நான் கொடுக்குறேன்னு சொல்லுவாரு, அதை நிச்சயமா கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. ஒரு நாள் நான் வெளியே கிளம்புறேன். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வந்தது, ஓன்னு அழுது. இல்லம்மா நான் வெளியே போறேன், என்ன விஷயம்? இல்லை வாழ்க்கையில் பிரச்சனை. சரி முட்டி போடு, ஜோம் பண்ணோன்னு அதிகமாக அழுது. சொன்னேன், என்ன ஆச்சு உங்களுக்கு? நான் ஒரு சிங்கிள் பெட்ரூமில் இருக்கிறேன். அதான் எங்கள் வீட்டில் 4 சைட் பேர் 4 பேர் இருக்கோம், ஒரு சில அடுப்பு. நான் 3 மணிக்கு எழுந்துச்சு ஜோம் பண்ணேன். ஒவ்வொரு லைனாக சொல்லி நான் என்னென்ன காரியங்களை ஜோம் பண்ணணும், அந்த காரியத்தை நீங்கள் சொல்லி அதுக்கான தேவ விடையை நீங்கள் கொடுத்தீங்க ஐயான்னு அழுது. ஒரு 7 பொண்ணு 3 மணிக்கு எழுந்துச்சு அழுதுனா. சரி, இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஒரு சின்ன ஜோம் பண்ணுவோம். தேவரீர் எழுந்தள்ளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்துவிட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க. தாவீது சொல்றான், செக்கு மாடு மாதிரி போயின்னு இருக்கிறேன், சுத்தி வர்றேன். ஆனா ஃபேவர்னு ஒண்ணு இருக்கு இல்லைன்னு சொல்றீங்கல்ல, தயைனா என்னங்க? எல்லாம் வல்ல இறைவன் அல்லது ஒரு நல்ல மனிதன் ஏழை மனிதனுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறானோ, வித்தவுட் எனி காஸ், மர்சி இல்லாம செய்யறானா தான் ஃபேவர்.
அப்படின்னு பைபிள் சொல்றது அவர் அவன் சொல்லுது. நீங்க வேணா எழுதிக்கோங்க, வீட்டுல இங்க பாருங்க. நீதிமொழிகள் 19:22 தயைனா என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்குது. ரைட், இதற்கு நல்லா கவனிச்சுட்டே வாங்க. ஐம் டேக்கிங் ஷிஃப்டிங் கியர்ஸ் நவ. ரைட், ஆபிரகாம் நினைச்சான் ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு லோத்துவை கூப்பிட்டான். அவனால ஏகப்பட்ட பிரச்சனை தெரியும் இல்லையா. சாராள் ஒருவேளை சொல்றான், ஒருவேளை என்னுடைய குடும்பம் ஆகாரனால கட்டப்படும். இதுக்கு மொத்தத்துக்கு என்னன்னா மனித முயற்சி தேர்வே இல்லை. ஆண்டவர் மேல தய வச்சா ஆட்டோமேட்டிக்கா வரண்டா. இதுக்கு இன்னொரு ஆளை பூச்சி தொங்கி கூட கூட்டு போய் 2 பேரும் வந்து கட்ட விட. ரைட், 3வது பாருங்க யோசேப்பு. ஆனாலும் பான பாத்திரக்காரனை மறந்து விட்டான். அவன் சொன்னான், நான் ஒன்னும் பெரிய தப்பு செய்யல. அந்த லேடி ரொம்ப மோசமான லேடின்னு சொல்ல, போத்திபார் வைஃப, நான் ஒன்னும் பெரிய தப்பு செய்யல, இங்க போட்டாங்க பாத்துக்கோங்க, மறந்துட்டான். இயேசுவை வந்து இந்த மக்கள்லாம் என்ன தெரியுமா சொன்னாங்க இயேசு கிட்ட, ஜீசஸ் உங்களை நாங்க ராஜா வாய்க்கிறோம், எம்எல்ஏ நின்றுடுங்க இந்த வாட்டி. இவெல்லாம் பாத்தீங்கன்னா இவெல்லாம் ஜாடிக்கேத்த மூடி. ஜீசஸ் வந்து ராஜாவா வந்தாரு, ராஜாதி ராஜாவா வந்தாரு. அது தெரியல அவனுக்கு. அடுத்தது பாருங்க, பேதுரு மேலே ஏறி உட்காந்து சொல்லிட்டான், சார் இந்த இடத்துல ரொம்ப செலூப்ரியஸ் கிளைமேட்டா இருக்கு, குன்னூர் மாதிரி இருக்கு சார், இங்க ஒரு கொட்டாய் போட்டலாமான்னு கேட்கறான். உன்னுடைய முயற்சி தேவையில்லை, அவ்வளவுதான், சிம்பிளா ஒரே வாரத்தில் சொல்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. பவுல் சவுல் தமஸ்குவை பார்த்து செல்லும் பொழுது, தமஸ்குவுக்கு மிக அருகையிலே வந்த பொழுது அடிச்சார் ஆண்டவர். இல்லையா, 4 நாள் வரான், 4 நாள் அந்த 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 ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஜோம் பண்ணியிருப்பாங்க. இன்னும் ஆண்டவரே கிட்ட வந்துட்டான், ஆண்டவரே நாளைக்கு என்ன பிடிச்சிருவான் ஆண்டவர், சரியான வேலை அடிப்பார். ஆனா ஒரு தீர்க்கதரிசியை ரெடி பண்ணியிருப்பாரு. அனனியாட்ட சொல்றாரு, ஏய் இஸ் பிளைண்ட், உனக்கு வேலை என்ன தெரியுமா? சார் எல்லாரையும் அடிக்கிறாரு சார், உன்னை அடிக்க மாட்டாரு, போ அவன் கண்ணை திறந்து விடுன்றாரு. என்னகிட்ட வந்து ஒரு ஆண்டவர் சொல்லி நீ இந்த ஆளுக்கு கண்ணை திறந்து விடுன்னு நான் சொல்லனா ஒரு பவுல பர்சன்ல வர முடியாது. இவனோட எல்லா காரியத்திலும் இன்டர்வியூர் ஆகலாம். அப்படிதான் ஆகும். இஸ்ரவேல் புத்திரர் பாத்தீங்கன்னா கிட்ட வந்துட்டாங்க சார், இன்னொரு 6 நாள் வாக்கு தான் இருக்கு. இவன் சொல்லிட்டான் வெட்டுக்கிளி மாதிரின்னு சொல்லிட்டு 40 நாள் டிலே பண்ணிட்டான். நாளைக்கு காலையில பேதுருவை காலி பண்ண போறாங்க, சிறையில போட்டாங்க, எல்லாம் கத்தி தீட்டி வச்சுட்டான். நாளைக்கு காலையில் கட் பண்ணிடா, எல்லாம் பண்டிகை எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு. ரைட், அப்படியாக இருக்கிற வேளையிலே ஆண்டவர் ஒரு தூதன் அனுப்பினாரு. அப்படியே கேட்டா பிடிச்சி அஸ்தான் நான் சொல்லியிருக்கேன் இல்ல, தானா விழுந்தது சங்கிலிகள்லாம். ஆண்டவருடைய ஒளி உனக்கு வரும்போது, தேவனுடைய தயை வரும்பொழுது, தேவன் உனக்கு ஒரு ஊழியத்தை வைத்திருக்கும் பொழுது, அவனை எடுத்துட்டு வந்து நடுரோட்ல விட்டு போனான். மீனிங் தட் he has to go back free so that he can do his own ministry. அவனோட மனுஷனை கட்டி சாவடிக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் உன்னை இது பண்ணுவாரு. ஆனா காட்ஸ் டைமிங் இருக்கு. ராஜா ஒரு பெரிய, தாவீது ராஜா ஒரு மிகப்பெரிய ராஜா. அவன் சொல்லியிருக்கலாம், என்ன சார் எத்தனை நான் வந்து வாரெல்லாம் வின் பண்ணியிருக்கேன், இது என்ன இந்த முசுக்கட்டை செடியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு பிடிக்காத ஆண்டவர். இல்ல, அவன் சொன்னான், நீ காத்துரு, நான் போவேன் உனக்கு முன்பாக, உனக்கு யுத்தமே இருக்காது, விட்டுட்டு ஓடிட்டான்னு எல்லாம். கடைசியில பாருங்க, அவன் விட்டுட்டு ஓடணும்னு பார்த்தா நிறைய விக்கிரகம் இருக்கு. அப்போ விக்கிரகங்களோட ஒரு பஜனை பண்ணிட்டு வந்திருக்கான் இவங்களை காலி பண்ணோன்னு. ரைட், ஆண்டவர் உன் வாழ்க்கையில ஏற்ற காரியங்களை செய்வார். ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு காரியத்தை சொல்லி அவர் பொய் சொல்ல வேண்டும் என்ற ஒரு மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரன் அல்ல. எல்லாம் எழுந்திருப்போம்.